வணக்கம்ப்பா. நம்ம 10th கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் 11th சாப்டர் பார்ப்போம். அதுக்கு முன்னால 9th வந்து 15th சாப்டர் வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் சொல்லி கொஞ்சம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்குவோம். ரீகால் பண்ணிட்டு 10th உள்ள கார்பன் பத்தி படிக்கலாம். ஏன்னா கார்பன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு எலமெண்ட். அதை பத்தி நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 11th அண்ட் 12th நிறைய படிக்க போறோம். ஸோ பேசிக் வந்து நம்ம 9th 10th பேசிக் தெரிஞ்சாதான் 11th 12th இருக்கக்கூடிய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிளியரா புரியும். ஸோ அதனால இப்போ 9th கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு 10th சாப்டருக்குள்ள போகலாம். 9th நம்ம படிச்சிருப்போம் கார்பன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் நான் மெட்டாலிக் எலமெண்ட் அப்படின்னு தெரியும். கார்பனுடைய சிம்பிள் சி அப்படின்னு தெரியும் இல்லையா. ஆண்டைன் லவாய்சியர் அப்படிங்கிறவங்க என்ன செய்யறாங்க, கார்பனுக்கு நேம் வைக்கிறாங்க கார்பன் அப்படின்னு சொல்லி. லத்தீன் வேர்ட்ல கார்போ அப்படின்னா கோல்னு அர்த்தம். ஸோ அந்த லத்தீன் வேர்ட்ல இருந்து கார்போங்கிற லத்தீன் வேர்ட்ல இருந்து கார்பன் அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறாங்க. இந்த கார்பன் வந்து கோல் ஃபுல்லாவே என்ன இருக்கும், கார்பன் தான் மெயினா இருக்கும். கோல்லாம் நமக்கு தெரியும், ஒரு ப்ரொலாங்டு டிகம்போசிஷனோட பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் வந்து என்ன மாதிரி இருக்கும், கோலா மாதிரி இருக்கும் இல்லையா. லாங் டைம் வந்து தாவரங்களும் விலங்குகளும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து என்ன இருக்கு, மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிற போது அது வந்து என்ன அழுத்தத்தினாலையும் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால என்ன ஆகுது, கோலா சேஞ்ச் ஆயிருக்கு. கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ அப்போ கோல் மட்டும் கிடையாது, நம்மளுடைய எல்லா லைஃப் எல்லா ஸ்டேஜ்லையுமே கார்பன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எர்த் கிரஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 0.032% ஆஃப் கார்பன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கார்பனுடைய அனதர் ஃபார்ம் சொன்னா கார்பனேட்ஸ் தான் இருக்கு, கோல், பெட்ரோலியம், ஈவன் அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா 0.003% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்ல கார்பனுடைய ரோல் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மளுடைய உடம்பே எடுத்துட்டீங்கன்னு சொன்னா மசில்ஸா இருக்கட்டும், போன்ஸா இருக்கட்டும், அந்த ஆர்கன்ஸ், அதாவது பிளட்டு, லிவிங் மேட்டரோட மற்ற காம்போனன்ட்ஸ் எடுத்துட்டீங்கனாலும் அது கண்டிப்பாக கார்பன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டே இருக்கும். வித்தவுட் கார்பன் நம்ம வந்து வி கேனாட் இமேஜின் திஸ் அவர் லைஃப். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஈவன் நம்ம கூட இருக்கவே முடியாது. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ்ல நம்ம ரெண்டா மெயின் கிளாசிபிகேஷன் இருக்கும். ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ், இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் சொல்லி இருக்கும். அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் மெயின்ல வந்து எங்கேருந்து கிடைக்கும்னா நான் லிவிங் மேட்டர்ல கிடைக்கும், லெபார்ட்டரியில வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்து இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் சொல்லி மெயின் கிளாசிபிகேஷன் ரெண்டா பிரிச்சிருக்கோம். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இந்த ஹையர் கிளாஸ்ல நிறைய படிக்கும். அதாவது கார்பன் கம்பைனிங் வித் அதர் எலமெண்ட்ஸ், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், இந்த மாதிரியான எலமெண்ட்ஸோட கம்பைன் ஆகி நிறைய காம்பவுண்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஹைட்ரோகார்பன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட், அமினோ ஆசிட்ஸ் சொல்லி நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் அப்படின்னா கரிம வேதியியல், கரிம சேர்மங்கள் சொல்லுவோம் தமிழ்ல. அடுத்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சைட்ஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பைட்ஸ், சல்ஃபைட், சயனைட்ஸ், கார்பனேட்ஸ், பைகார்பனேட்ஸ், இதெல்லாமே கார்பன் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ். இப்போ இது கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கம்பேர் பண்ற போது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவாங்க லேக்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சக்கணக்கான சேர்மங்கள் கார்பன் வந்து உருவாக்கி இருக்கு, எல்லா ஃபீல்ட்லயுமே அது பயன்படக்கூடியது. இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த பைகார்பனேட்ஸ், கார்பனேட்ஸ், சயனைட்ஸ், கார்பைட்ஸ், சல்ஃபைட்ஸ், ஆக்சைட்ஸ் தான் இருக்கும் கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ். இது நம்ம ஹையர் கிளாஸஸ்ல இது எல்லாமே நம்ம படிப்போம். நீங்க படிச்சிருக்கீங்கன்னா கேட்டினேஷன்னா என்ன அப்படின்னு படிச்சிருக்கீங்க. கேட்டினேஷன்னா என்ன, அதாவது கார்பன் என்ன செய்யும், இந்த மாதிரி செயின் ஃபார்மிங் நேச்சர், லீனியர் செயினாகவும் பிரான்ச் செயினாகவும் இல்லை ரிங் செயினாகவும் என்ன செய்யும் கார்பன் மட்டும். மற்ற எல்லா எலமெண்ட்ஸையும் விட கார்பனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகே, ஒரு லாங் செயின் ஃபார்மிங் நேச்சர், அதுதான் என்ன பேரு, கேட்டினேஷன் சொல்லுவாங்க. நீண்ட சங்கிலி தொடர் போன்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்க முடியும். ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோட சேர்ந்து அப்படியே கண்டினியூஸா ஒரு அன்லிமிட்டட், ஓகேங்களா, ஒரு லேக்ஸ் ஆஃப் கூட இருக்கலாம். அது மாதிரி ஒரு அன்லிமிட்டட் செயின்ல இருந்து போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இப்போ பிரான்ச் செயினாவோ, லீனியர் செயினாவோ, அல்லது ரிங் செயினாவோ, நீண்ட சங்கிலி தொடர் போன்ற அமைப்பை உருவாக்கக்கூடிய, அதாவது லாங் செயின்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா கார்பனுக்கு தான் அதிகமா உண்டு. ஓகேங்களா. அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்றாங்க, கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. இது நம்ம படிச்சிருக்கோம். கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு முக்கியமான ரீசன் சொன்னோம்னாக்கா டெட்ரா வேலன்சி அப்படின்னு சொல்லி. டெட்ரா மீன்ஸ் எத்தனை, 4.
4 வேலன்ஸ் கார்பனுடைய வேலன்ஸ் எத்தனை 4. ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் செல்லில் கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் எத்தனை 6. ஸோ கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா 2,4 பிரிக்கலாம். 1s2 2s2 2p2 இந்த கான்ஃபிகரேஷன் வந்து கார்பனுக்கு எழுதலாம். மொத்தம் 6 எலக்ட்ரானை பிரிச்சிருக்கோம். ஸோ அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் 4 எலக்ட்ரான் இருக்கும். 2,4 அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 4 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்ன செய்யும் கார்பனுக்கு 4 எலக்ட்ரான் தேவைப்படும். ஸோ வந்து எத்தனை 6 இருக்கு இல்லையா. இப்போ நியான் கான்ஃபிகரேஷன் அடையணும்னு சொன்னால் நியானுக்கு எத்தனை 10. அதனுடைய அட்டாமிக் நம்பர் எத்தனை 10. ஸோ இப்போ 4 எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சுன்னா என்ன ஆகும் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆகிடும். நியான் கான்ஃபிகரேஷன் ஆகிடும். அப்போ கார்பன் என்ன செய்யும் அந்த நியான் ஆக்டல் ஸ்ட்ரக்சர் அடையிறதுக்காக அந்த கார்பன் என்ன செய்யுது இட் நீட்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ். அந்த 4 எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்னா கோவேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஷேர்ஸ் மற்ற இன்னொரு கார்பனோட என்ன செய்யுது ஷேர் பண்ணும். ஓகே ஷேர் 4 electrons with other atoms to complete the octet structure அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும் ஷேர் பண்றதுனால ஓகே மற்ற கார்பனோட ஷேர் பண்றதுனால ஒரு ஆக்டெட் ஸ்ட்ரக்சர். ஓகே அவுட்டர் மோஸ்ட் செல் என்ன 8ங்கிற ஸ்ட்ரக்சர் வந்துடும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 வந்துடும். ஸோ நியான் கான்ஃபிகரேஷன் வந்துறதுனால அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆகிடும். ஸோ அதனால என்ன சொல்றோம் 4 எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால அது டெட்ராவேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4 எலக்ட்ரான் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவோம் நம்ம படிச்சிருப்பீங்க கோவேலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே ஸோ ஒரு எலமெண்ட் வந்து இன்னொரு எலமெண்ட்டோட எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணிடுச்சுன்னா அந்த பாண்டிங் பேர் கோவேலன்ட் பாண்ட். தமிழ் வந்து சகப்பிணைப்பு சகப்பிணைப்பு. ஓகே இங்கே மீத்தேன்ல எப்படி பாண்டிங் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இங்கே கவனிச்சுன்னா தெரியும். கார்பன்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அவுட்டர் மோஸ்ட் செல்ல. ஹைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்குது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ 4 பாண்ட் வந்து கார்பனை சுற்றி இருக்கும். கார்பன் டெட்ராவேலன்சிங்கிற போது இட் ஃபார்ம்ஸ் 4 பாண்ட்ஸ் அரௌண்ட் த கார்பன். ஓகே இது மீத்தேனோட ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி கார்பனுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு எபிலிட்டி சொன்னால் மல்டிபிள் பாண்ட்ஸ் அது படிச்சிருப்பீங்க. சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் பாண்ட்ஸ் வந்து இது ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்போ சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ்னா மீத்தேன் சரிங்களா ஆல்கேன். கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் அதில் இருக்கும். டபுள் பாண்ட் அதே மாதிரி ஈத்தீன். ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் ஈத்தைன். இதுக்கு என்ன சொல்லுவோம் அல்கைன் அப்படின்னு பேர் ONE. அல்கீன் இது அல்கேன். ஏன் சிங்கிள் பாண்ட் இருக்கிறது எல்லாமே ஏன் அப்படிங்கிறதுல சஃபிக்ஸ்ல முடிப்பாங்க. டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து ஈன் அப்படிங்கிற சஃபிக்ஸ்ல முடிப்பாங்க. ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை ONE ஐன் அப்படிங்கிற சஃபிக்ஸ்ல முடிப்பாங்க. கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும்தான் அந்த காம்பவுண்ட்ஸ்ல இருக்கும். அதனால அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரஜன் கார்பன் இருக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்கலாம் சிங்கிள் பாண்டா இருக்கலாம். டபுள் பாண்டட் கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில என்ன இருக்கும் டபுள் பாண்டா இருக்கலாம். அல்லது கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸா இருக்கலாம். ட்ரிபிள் பாண்டா இருந்தா ஐங்கிற சஃபிக்ஸ்ல சொல்லுவாங்க. டபுள் பாண்டா இருந்தா ஈ அப்படிங்கிற சஃபிக்ஸ்ல சொல்லுவாங்க. சிங்கிள் பாண்டா இருந்தா ஏங்கிற சஃபிக்ஸ்ல சொல்லுவாங்க. இந்த நேமிங்ஸ் எல்லாம் யார் கொடுக்குறா இதெல்லாம் வந்து IUPAC அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஓகேங்களா. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இந்த அமைப்பு தான் வந்து இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் நேமிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி நாட் ஓன்லி ஹைட்ரஜன் மட்டும் கிடையாது. ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்ஃபர் அப்புறம் ஹேலஜன்ஸ் குளோரின் ஃப்ளூரின் புரோமின் அயோடின் சொல்றோம் இல்லையா அந்த ஹேலஜன்ஸ் 17th குரூப் எலமெண்ட்ஸோடையும் என்ன செய்யும் நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த காம்பவுண்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த காம்பவுண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நான் பின்னால ஹையர் கிளாஸ்ல 10th 11th 12th படிப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸை பேஸ் பண்ணி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஐசோமெரிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி இதை நம்ம அடுத்து 10th சிலபஸ்ல இதை கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். ஓகே இதெல்லாம் வந்து நம்ம 9th வந்து நீங்க படிச்சிருக்கீங்க. இப்போ டெட்ராவேலன்சினா என்ன கேட்டினேஷன்னா என்ன மல்டிபிள் பாண்ட்ஸ்னா என்ன கார்பனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம 9th படிச்சிருக்கோம். ஓகே இனிமே நம்ம 10th சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹியூமன் லைஃப்ல வந்து கார்பன் வி கேன் நாட் இன்செப்பரபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்செப்பரபிள் அப்படின்னு அர்த்தம் பிரிக்க முடியாது. நம்மளோட லைஃப்ல வந்து கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ் லைஃப் யூசஸ் வந்து கேனாட் செப்பரேட். அதை நம்ம தனியாக பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி மெடிசின்ஸாக இருந்தாலும் சரி கிளாத்திங்காக இருந்தாலும் சரி இல்லை ஃபீவர்ஸு பெயிண்ட் காஸ்மெட்டிக் வாட் எவர் திங்ஸ் யூ கேன் டேக் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் கார்பன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் கார்பன் இருக்கும். நேச்சுராகவும் சரி இல்லை மேன்மேட் காம்பவுண்ட்ஸாகவும் சரி நம்ம பீரியட் வந்து அதோட யூசஸ் வந்து நம்ம ஒதுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 5 மில்லியன் காம்பவுண்ட்ஸ் 1 மில்லியன்னாவே 10 lakhs இல்லையா. ஸோ 5 மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் வந்து
இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீல்டு. அதனால அந்த கார்பனை பத்தி படிக்கிறதுக்காக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு, செப்பரேட் ஃபீல்டே ஒதுக்கிடுவாங்க. அதுல முக்கியம் அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா அந்த இந்த யூனிக் நேச்சருக்கு என்ன ரீசன் சொல்லலாம், கேட்டினேஷன் அண்ட் டெட்ராவலன்சி. இப்போ நம்ம இப்போ 9th படிச்சிருப்பீங்க. கேட்டினேஷன் என்ன, செயின் ஃபார்மிங் நேச்சர், அதனுடைய வேலன்சி, டெட்ரா வேலன்சி, கார்பனுடைய வேலன்சி எத்தனை 4, 4 இருக்கும். அதே மாதிரி மல்டிபிள் பாண்டிங் நேச்சர், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இல்லையா, அந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய மல்டிபிள் பாண்டிங் நேச்சர், இதெல்லாம் சேர்ந்து தான் கார்பன் வந்து என்ன செய்யுது, ஹைட்ரஜனோடையும் ஆக்சிஜனோடையும் நைட்ரஜனோட சல்ஃபரோட மற்ற எலமெண்ட்ஸோட சேர்ந்து இந்த அளவுக்கு ஒரு 5 மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசனாக அது அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்ன டைப் ஆஃப் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது, கோவலன்ட் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா, இதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இதனுடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற போது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹை மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். மாலிகுலர் வெயிட் எப்பவுமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். இந்த இன்சால்யூபிள் இன் வாட்டர், இது முக்கியமான ஒரு திங். அதாவது குறிப்பாக லோயர் காம்பவுண்ட்ஸ் வந்து கரையும். இன்சால்யூபிள் இன் வாட்டர்னா ஹையர் காம்பவுண்ட்ஸ் கார்பனுடைய எண்ணிக்கை அதிகமாக அது வந்து என்ன ஆகும், வாட்டர்ல கரையாது. இன்சால்யூபிள் இன் வாட்டர். லோயர் கார்பன் இருக்கக்கூடிய, அதாவது கார்பனுடைய எண்ணிக்கை 2, 3, இப்போ எத்தில் ஆல்கஹாலே எடுத்துக்கோங்க, அதனுடைய கார்பனுடைய எண்ணிக்கை எத்தனை, C2H5OH, இது வந்து வாட்டர்ல சால்யூபிள் தான். அதே வந்து கார்பனுடைய எண்ணிக்கை 4, 5, 6 போது அது என்ன ஆகுது, வாட்டர்ல கரையாது. இட் இஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலா சொல்ற போது இன்சால்யூபிள் இன் வாட்டர், சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்னா எது, ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைடு, டொலுவீன், பென்சீன், இந்த மாதிரியான ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல இது வந்து பொதுவாகவே கரையும். ஓகேங்களா, ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கரையும் எப்பவுமே. ரைட், ஹைலி இன்ஃபிளேமபிள், தீப்பற்றக்கூடியது, ஹைலி இன்ஃபிளேமபிள் இன் நேச்சர். ஜென்ரலி தே ஆர் லெஸ் ரியாக்டிவ் than இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கம்பேர் பண்ற போது அது லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் அதாவது ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கோவேலன்ட் பாண்ட் முதலே சொன்னோம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்கும், கோவேலன்ட் பாண்டிங் ஃபார்ம் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கோம். Then they have lower melting point and boiling point. இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கம்பேர் பண்றப்போ lower melting point, boiling point இருக்கும். தென் 9th படிச்சிருக்கோம், ஐசோமெரிசம், சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்கும் சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ ஐசோமெரிசம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராமினன் இங்கே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு உண்டு. அதே மாதிரி தேர் வாலடைல் இன் நேச்சர். வாலடைல்னா என்ன, ஆவியாகக்கூடியது, ஓகே, வேப்பர் ஆகக்கூடிய, எவாபரேட் ஆகக்கூடியது. ஜென்ரலாகவே தே ஹேவ் வாலடைல் நேச்சர். ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தே கேன் பி ப்ரிப்பேர்ட் இந்த லெபார்டரியில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். கிளாசிஃபிகேஷன் அதனுடைய என்னென்ன வகையில பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃப்ளோ சார்ட்டை கவனிச்சுன்னா தெரியும், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ரெண்டா கிளாஸ் பண்ணுறோம். மெயின் கிளாசிஃபிகேஷன் ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ், சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் லீனியர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதை ரெண்டா ஃபர்தரா கிளாஸிஃபை பண்ணுறோம், சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், ஓகே, அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். சேச்சுரேட்டட் அப்படின்னு சொன்னா இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில என்ன இருக்கும், சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும். கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்டு. ஓகே, அதே அன்சேச்சுரேட்டட்னு சொன்னா கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கலாம், அல்லது கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்டிங் இருக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தா கூட ஓகே, அது வந்து அன்சேச்சுரேட்டட் தான். இப்போ இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருந்தா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஈன் அப்படிங்கிற சஃபிக்ஸ்ல முடியும். ட்ரிபிள் பாண்ட் இருந்தா ஐன், ஒய்என்இ, இத்தாயின், ஐன்கிற சஃபிக்ஸ்ல அது முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ சேச்சுரேட்டட் மீன்ஸ் சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே, கார்பனுக்கும் கார்பனுக்கும் எத்தனை லிங்க் இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே சிங்கிள் பாண்டா இருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய லாங் செயின்ல எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல சி டபுள் பாண்ட் சி இது மாதிரி இருந்துச்சுன்னா, கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்டோ அல்லது கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னா இட் இஸ் நேம்ட் அஸ் அன்சேச்சுரேட்டட். தமிழ் வந்து நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேச்சுரேட்டட் வந்து நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். இங்கிட்டு வந்தீங்கன்னா சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட். சைக்கிள்னா வளையமானது, அது மூடிய அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே கார்போசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக் ரெண்டா பிரிச்சிருக்கோம். கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அதாவது கார்பன் ரிங் மட்டும்தான் இருக்கும், கார்பன் ரிங் மட்டும்தான் இருக்கும். அதை ஃபர்தர் ரெண்டா பிரிச்சிருக்கோம். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், இங்கே அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இப்படி போகிறோம்னு வச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்கலாக கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஸ்கொயர்னு சொல்லுவீங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து என்னது? சைக்ளோபியூட்டேன். சைக்ளோபியூட்டேன். இங்கே ஒரு கார்பன் இருக்கு. ஆக்சுவலாக மீனிங் எப்படி இருக்கும்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். CH2 நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ CH2 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 இதை வந்து எப்படி எழுதுறாங்க? இந்த மாதிரி எழுதிக்கலாம். திஸ் அண்டர்ஸ்டுட் இன் கெமிஸ்ட்ரி. இதுதான் வந்து சைக்ளோபியூட்டேன். சைக்ளோபியூட்டேன். ஓகேங்களா? இதுவே வந்து இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருந்தா இது வந்து இந்த மாதிரி எழுதணும். ட்ரையாங்கிள் கிடையாது. எப்படி சொல்லணும்? சைக்ளோப்ரோப்பேன். சைக்ளோப்ரோப்பேன். ஓகேங்களா? மொத்தம் 3 கார்பன் தான் இருக்கு. அதனால ப்ரோப்பேன். சைக்ளிக்கா இருக்கிறதுனால சைக்ளோங்கிற வேர்டு சேர்த்துருக்கோம். எல்லாமே சிங்கிள் பாண்டட் தான். கார்பன் கார்பன் இடையில சிங்கிள் பாண்ட். அதனால ஏன் அப்படின்னு சொல்லி சைக்ளோப்ரோப்பேன். அடுத்தது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லலாம்? சைக்ளோ இப்போ என்ன 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கு. அப்போ சைக்ளோ 6க்கு என்ன சொல்லுவோம்? ஹெக்ஸ். எல்லாமே சிங்கிள் பாண்ட். அதனால சைக்ளோ ஹெக்ஸேன். சைக்ளோ ஹெக்ஸேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னது? ஏசைக்ளிக் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் சைக்ளிக்கா இருக்கக்கூடிய அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அதே கவனிச்சிங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்கோம்? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். பென்சின் பேஸ்டு காம்பவுண்ட். பென்சின்னா என்ன? இந்த மாதிரி இருக்கும். இதே ரிங் ஸ்ட்ரக்சர் தான். இந்த மாதிரி இருந்ததுன்னா 6 மெம்பர் ரிங் 11th நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, இது வந்து சைக்ளோஹெக்சேன். இதுக்கு என்ன சொல்லுவோம்? பென்சீன். இது பேர் தான் பென்சீன். ஓகேங்களா? பென்சீன் இப்படியும் போடுவாங்க. இப்படியும் எழுதலாம் அல்லது இந்த மாதிரியும் எழுதலாம். நீங்கள் ஹையர் கிளாஸ்ல நிறைய இதை பற்றி படிப்பீங்க. பென்சீன் இது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். பென்சீனாய்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறது எல்லாமே அரோமேட்டிக் நேச்சர். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த காம்பவுண்டை சைக்ளோஹெக்சேன் எடுத்து நான் பர்ன் பண்றேன் அப்படின்னு சொன்னா எரியும், ஆனா புகை வராது. இதே பென்சின் நம்ம அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்து நான் பர்ன் பண்றேன்னு வைங்களேன், எரியும் வித் பர்ன் வித் ஸ்மோக். இதே புகை நிறைய வரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா புகை வராது. ஷூட்டி ஃப்ளேம்னு சொல்லுவாங்க இதை வந்து. இது சிம்பிளா ஒரு மெயின் டிஃபரன்ஸாக நம்ம சொல்லலாம். ஹையர் கிளாஸ் 11th அண்ட் 12th நிறைய பற்றி படிப்போம். இது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது அலிஃபேட்டிக் அலிசைக்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா இங்க ஹெட்ரோ அப்படின்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இது பேர் என்ன? ஃபியூரான். பேர் என்ன? ஃபியூரான். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த ரிங்ல ஆக்சிஜன் மிக்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கார்பனோட செயின்ல வேற ஏதாவது எலமெண்ட்ஸ் ஆக்சிஜனோ நைட்ரஜனோ சல்ஃபரோ வந்துருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரிங்குக்கு என்ன பேரு? ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பேரு. பிரிடின், ஃபியூரான். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது பேரு ஃபியூரான். 5 மெம்பர் ரிங். 1 2 3 4 5 இருக்கு. அதனால இது ஃபியூரான் 5 மெம்பர். வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அடுத்த கிளாஸ்ல நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ்னா என்ன, அதனுடைய நேமிங்ஸ் எப்படி கொடுக்கறதுங்கிறத நம்ம இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.